சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சென்னை அண்ணா நகரில் Pearl 32 டென்டல் ஸ்பா என்ற பெயரில் பல்நோக்கு அழகு நிலையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு முகப்பொலிவு செய்தல், முக சீரமைப்பு, அழகு சிகிச்சை மற்றும் பல் அறுவை சிகிச்சை உள்ளிட்டவை செய்யப்படுகின்றன. இந்த அழகு நிலையம் அண்ணா நகரில் மட்டுமின்றி ஆழ்வார் திருநகர், வடபழனி, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஹரிஸ் வெங்கடேஸ்வரன் என்பவர் மருத்துவராக உள்ள நிலையில் அவரது மனைவி வீணா இந்த அழகு நிலையத்தை நடத்தி வருகிறார். சினிமா நடிகைகள் முதல் சின்னத்திரை நடிகைகள் வரை பலரும் இந்த ஸ்பாவிற்கு சிகிச்சைக்காக வந்து செல்வதாக கூறப்படுகிறது. அப்படி வரும் நடிகைகளின் புகைப்படங்கள் மற்றும் அவர்களுடைய கருத்துக்களை வீடியோவாக பதிவு செய்து அதனை Pearl 32 ஸ்பா என்னும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விளம்பரப்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் சென்னை கூடுவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த 27 வயதான ஐஸ்வர்யா என்பவர் Pearl 32 ஸ்பா விளம்பரத்தை பார்த்து சென்னை ஆழ்வார் திருநகரில் செயல்பட்டு வரும் அழகு நிலையத்திற்கு நேரில் வந்துள்ளார். அந்த நேரத்தில் ஐஸ்வர்யாவிடம் தன்னை பல் மருத்துவராக அறிமுகப்படுத்திய ஹரிஸ் வெங்கடேஸ்வரனும் கிளினிக்கை நடத்தி வந்த வீணாவும் மிகவும் நட்பாக பழகியுள்ளனர். அவர்கள் தங்களது அழகு நிலையத்தை விரிவாக்கம் செய்ய உள்ளதாகவும் இதற்காக வெளிநாட்டிலிருந்து அழகு சாதன இயந்திரங்களை வாங்க உள்ளதால் ₹40 லட்சம் தேவை என கூறி ஆசை வார்த்தைகளால் ஐஸ்வர்யாவை கவர்ந்தனர். பிரபலங்களுக்கு சிகிச்சை அளித்தவர்கள் என்ற நம்பிக்கையில் ஐஸ்வர்யா இந்த முதலீட்டில் லாபம் பெறலாம் என முடிவெடுத்தார். அதன்படி 40 லட்சம் பணத்தை கடனாக கொடுத்தால் மாதம் ₹1 லட்சம் வீதம் 60 மாதங்கள் தருவதாக ஹரிஸ் வெங்கடேஸ்வரன் உறுதி அளித்துள்ளார். இதை நம்பிய ஐஸ்வர்யாவும் அவரது கணவர் சதீஷ்குமாரும் பல வங்கிகளில் கடன் வாங்கி ₹40 லட்சம் வரை ஹரிஸிடம் கொடுத்தனர். முதல் 13 மாதங்களுக்கு மாதம் ₹1 லட்சம் திருப்பி செலுத்திய ஹரிஸ் அதன் பிறகு எந்த ஒரு தொகையையும் தரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த ஐஸ்வர்யா இது குறித்து கேட்டபோது இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஐஸ்வர்யா இது தொடர்பாக வலசர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் மருத்துவர் ஹரிஸ் வெங்கடேசனிடம் துருவி விசாரணை நடத்தினர். அதில் ஆசை வார்த்தை கூறி ஐஸ்வர்யாவிடமிருந்து பணம் பெற்றதும் அந்த பணத்தை ஆன்லைனில் முதலீடு செய்து ஏமாற்றம் அடைந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. ஹரிஸ் வெங்கடேசன் ஏற்கனவே 2023 திவ்யா என்ற பெண்ணிடம் மின்ட் வெஸ்ட் என்ற நிறுவனத்தில் ₹30 லட்சம் முதலீடு செய்ய வைத்து ஏமாற்றிய வழக்கில் திருமங்கலம் போலீசாரால் கைது செய்யப்பட்டவர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஹரிஸ் வெங்கடேசன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஹரிஸ் வெங்கடேசன் உண்மையான பல் மருத்துவரா என்ற கேள்வியும் காவல்துறையின் விசாரணையில் எழுந்துள்ளது. அவர் தன்னை பல் மருத்துவராக கூறி பிரபலங்களுக்கு சிகிச்சை அளித்ததாக விளம்பரப்படுத்தியது அவரது நம்பகத்தன்மையை மேலும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. ஹரிஸ் வெங்கடேசன் எத்தனை பேரிடம் இது போன்று மோசடி செய்துள்ளார் என்பது குறித்து காவல்துறை விரிவாக விசாரித்து வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.